ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது JCLMONU. இன்னைக்கு நம்ம பியர் கேம் தான் ஆடுறோம், அதாவது சூப்பர் பியர் அட்வென்ச்சர். இதோட தேர்ட் பார்ட் தான் நம்ம இன்னைக்கு ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, வாங்க உள்ள போயிடலாம். நான் 2வது ஐடியா க்ரியேட் பண்ணிட்டேன். ஏன்டா இத்தனை நாள் போடலன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதனால தான் 2வது ஐடியில் ஸ்பெஷலான ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இதை நான் எவ்வளோ கொடுத்து வாங்கினேன் தெரியுமா காய்ஸ்? 1000 rupees. அநியாயமாக இருக்கேடா, எப்படா நீ போய் சொல்கிற அப்படின்னு கேட்கலாம். பட் இது ரியலாகவே 1000 rupees தான் காய்ஸ். நான் அந்த போன வீடியோவில் காட்டும்போது உங்களுக்கு வந்துருச்சா இல்லையான்னு எனக்கே மறந்து போச்சு. பட் நான் ரியலாகவே இதை 1000 rupeesக்கு இங்கே வாங்கினேன். இந்த மாதிரிலாம் போய் சொல்லாதடா நீங்கள் கேட்குறீங்க. பட் நான் ரியலாகவே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருந்துச்சு. அதை நான் 1000 rupees கொடுத்து அப்படி வாங்கினேன் காய்ஸ். அதுதான் காய்ஸ், இது நான் ரியலாக சொல்கிறேன், பொய்யெல்லாம் சொல்ல. ஓகே, அதுக்கப்புறமா ஒரு கன்று வாங்கியிருப்பேன். எங்கடா அது? எங்கடா காணோம் காய்ஸ். நான் கண்ணாடி போட்டிருக்கேன்ல, அதுதான் காய்ஸ். பட் எங்கே போச்சுன்னு தெரியல. இது ஒரு இதே மாதிரி எனக்கு பச்சை கலர் வேணும். பச்சை கலர் கொடுக்க மாட்டேங்கிறானே இவன். நீல கலரும் கொடுக்க மாட்டேங்கிறான், பச்சை கலரையும் கொடுக்க மாட்டேங்கிறான், ரெட்டு கலர் கொடுத்துட்டான். ஓகே, ஆமாம் வா. எந்த இடம்டா? எங்கே இருக்குன்னே எனக்கு மறந்து போச்சு காய்ஸ். ரொம்ப நாள் ஆச்சுல விளையாடி. இதோ இருக்குது காய்ஸ். இது கொஞ்சம் பெரிய இடமா, அதை நான் சொல்கிறேன், இப்போவே சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் இது முன்னாடி ஆடிருக்கேன். ஓகேவா? இது பெரிய இடம்னு கொடுப்பாங்க, அதனால நமக்கு கார் கொடுப்பானுங்க. இப்போ பாருங்கள், என்ன கார் வரும்னு தெரியாது. 2 கலர் கார் இருக்குது காய்ஸ் இந்த கேமில். சொன்னல, அதே மாதிரி தான் சொல்கிறேன். கொக்கோடைல் வில்லேஜா? கொக்கோடைலுக்கெலாம் வில்லேஜ் அவன்டா கட்டிட்டானவன். இதோ பாருங்கள், கார் கொடுத்துறானுங்க 2 கலர். ஓகே, நான் இன்னொரு கலர் கார் சொன்னது காய்ஸ், இந்த கார் எனக்கு சத்தியமாக ஓட்ட தெரியாது. ஏன் சொல்கிறேன்னா இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்தக்கடை எங்கேருந்து ஓட்டுறது? லெஃப்ட்டு ரைட்டுன்னு கொடுக்குறானுங்க. மாற்றி தானே காய்ச்சி கொடுப்பானுங்க. இது வித்தியாசமாக கொடுத்து வச்சுருக்கானுங்க. சரி வாங்க, இங்கே ஒரு இடம் இருக்குது, இங்கே போகலாம். இங்கே அதெல்லாம் ஒரு பியர் இருக்கும். அந்த பியரை நம்ம இப்போ காப்பாற்ற போகிறோம். மோதிக்கிட்டேன். இப்போது இந்த இறங்குடா அப்பா. ஓய் நம்ம கிட்ட இப்போ 3 எழுத்து இருக்கு. அவனி உள்ளே யாரும் இருக்காதீங்கன்னு சொல்கிறதுக்குள்ளேயே ஒருத்தன் வந்துட்டான். ஏன்டா டேய் சாவுடா, மணல் பியர் செத்த பயிர. வேறு எவனா வரீங்க? அங்கே பாருங்கள், நமக்குன்னே வெயிட் பண்ணுறானுங்க. இங்கே நம்ம என்ன பண்ணோம், இப்படியே மேலே போகலான்றதுக்குள்ள துரத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. பரவாயில்லையே, அவனுங்களால மேலே வர முடியாதே. என்ன பண்ணுவேன் காய்ஸ்? ஆனால் இதில் பூந்து வந்துடக்கூடாது காய்ஸ். ஏன்னாக்கா இங்கே ஒரு பியர் வந்தாலும் வரும். அதனால தான் இந்த மாதிரி யூட்டன் போட்டு இவங்களை இங்கே வர வச்சேன். ஆனால் இவனுங்க செத்த பையனுங்க. தம்பி என்னப்பா சௌக்கியமா? ஒன்று காப்பாற்றுறேன். ஆஹா, வந்துட்டான்டா. சாவு யார்கிட்ட? நாங்கள் அந்த காலத்துலேயே அடிப்போம். ஓகே வாங்க, இங்கே ஒரு சிலையை வச்சுருக்காங்க. யார் தம்பினி? உனக்கு மேலேயே நான் நிற்பேன்டா, தலைக்கு மேலே குதிப்பேன். இங்கே ஏற்கனவே ஒரு பட்டன் பார்த்துட்டேன். ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்க. ஐயோ ஏறிடா பைக்கார், ஓடு. இப்போ அப்படியே அதில் ஜம்ப் பண்ணியா அவ்வளவுதான். இப்படி அவ்வளவுதான். பச்சை கலர் சாவி கிடச்சிருச்சு தம்பி. பச்சை கலர் சாவி எனக்கு பிடிச்ச கலரில் இருக்குது. உனக்கு அப்படியே ஒரு டேய், அவனை கஷ்டப்பட்டு சாவி எடுத்துட்டு வந்தா இவன் பாருங்க, இது போட்டு வரான். ஐயோ டேய், நீ யாரா? நீ செத்த பயில.
இருறா இருறா அவனை காப்பாற்ற விட்றான். சூப்பர்மேன் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வர்றாங்க. சூப்பர்மேனாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி தான் சாவியாடா. இங்கே ஒரு ஸ்பான் இருக்குங்க. காசு இருந்துச்சு. இந்த காசை வச்சு ரியலாகவே சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் போனீங்கன்னா பாருங்கள், இங்கே தாங்க நமக்கு ஒரு சதி வேலை பண்ணி வச்சுருக்காங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. பட் அது ரியலாகவே சதி தான். நம்ம 3 எப்பயும் போகலாங்க, 3 கரடிங்களை காப்பாற்றிட்டு அங்கே போனோம். காய்ஸ் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியலை, நான் பார்த்துட்டேன். அங்கே பாருங்க ஸ்ட்ரெயிட்டாக மேலே அதோ தெரிதா உங்களுக்கு ஒரு ஜெயிலு. ஐயோ அனிபி எங்களை விட்டு அனிபி அவ்வளவுதான், தப்பிச்சாச்சு. அனிபியோ கிட்டேருந்து இது என்னடா பசில் மாதிரி இருக்குதா? ரிவர்ஸ் போட்டு வரேன். ஐயோ தம்பியா, அப்படியே ரைட்டாக இப்படியே லைட்டாக அப்படியா இங்கே விட்டுற வேண்டியதான். இப்போ இங்கே உள்ளே போவோமா? ஏய் தம்பிங்களா, எவனா உள்ளே இருக்கீங்க? ஐயோ இவனடா மணலுக்குள்ளேருந்து வரான். சத்த பயில செத்து போடா. ஏதோ மேலே ஏறுற மாதிரி இருக்குது. குச்சி வருவோம். ஐயோ பர்ஃபெக்டாக ஏரியாச்சு. இங்கே என்ன இதுக்கு மேலே குச்சாக்கா? ஆஹா கீழே இருக்கானுங்களே. இதுக்கு மேலே குச்சாக்கா எகிருமோ தெரியல, குதிப்போம். ஆஹா எகிர மாட்டேங்குது. தம்பிங்களா, அண்ணன் தெரியாமல் வந்துட்டேன். ஆஹா காய்ஸ், இங்கே ஒரு படிக்கட்டு இருந்துச்சுன்னு, வெற்றி படிக்கட்டு எவ்வளோ மட்டும் முடிக்கட்டு. போடி சூப்பராக ஏறி வந்தாச்சு. எங்கெங்கேயோ சுற்றி ஏதோ மேலே ஏறினுக்கிறேன். கரெக்டாக போகுமான்னு தெரியல காய்ஸ். ஒன்றுமே இல்லை காய்ஸ். இங்கே நான் ஸ்ட்ரைட்டாக போயிருக்கேன். இங்கே இப்படிக்கா எடுக்கணும். ஐயோ தம்பி கீழே இருக்காதடா. இல்லை இங்கேருந்து தாங்க அந்த மணல்லேருந்து உருவானா சத்த பையன். ஓடி உச்சாச்சு. இதுக்கப்புறம் எங்கடா குதிக்கணும்? குதிக்கணுமா? அதுக்கு மேலே ஏதோ இருந்த மாதிரியே இருந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு வருவோம். நான் எப்படி ஏறணும் இது மேலே எனக்கு புரியல. இல்லைங்க அப்படியே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏறா தம்பி, ஏற சாவி காய்ஸ். யாரோட சாவின்னு தெரியல. ஒரு வேளை அது மேலே இருக்கிறவனே அவனோட ஜெல்லி சாவியாக கூட இருக்கலாம். இதுங்க இந்த பக்கம் ஏற முடியல. ட்ரை பண்ணுறேன், அவன் ஏற முடியலையே. இதுங்க இங்கே ஏதோ படி போகுது. ஒருவேளை இங்கேருந்து ஏறி அங்கேருந்து தாவணுமோ? இருந்தாலும் இருக்கும். சாவி பார்ப்போம். பிடிச்சான் தம்பி, பிடிச்சான். அடா கொய்யால காய்ஸ், சாவி எடுத்தனா இல்லையா? எடுத்திருக்கேன். இங்கே ஒருத்தன் மேலேருந்து ஏஞ்சிக்கிறான் காய்ஸ். இங்கே பார்த்தீங்களான்னு தெரில, அங்கே இருக்கான் பையன். இதுங்க அதே மாதிரி தாவே ஓடு. அவ்வளவுதான் தம்பி. நான் எப்படிப்பா உன்னை காப்பாற்ற வருவேப்பா? இங்கே தாவி அங்கே தாவணுமோ? ஓடுது ஜஸ்டா. ஆமாம் காய்ஸ், இங்கே ஏதோ படிக்கட்டு வச்சுருக்கானுங்க. வெற்றி படிக்கட்டு வலிக்கிற குட்டு மடி போட்டு. தம்பி காய்ஸ், நம்ம செகண்ட் பார்ட்டில் வாங்கின இதுவை போட்டிருக்கான் பையா. இதுக்கே நான் உன்னை காப்பாற்ற வேண்டாம் போடா. வா, ஒரு பெரிய பசுல முடிச்ச மாதிரி இருக்குது காய்ஸ். 2வது ஜெயிலில் நான் பார்த்துட்டேன். அது இருக்குது பாருங்க. இருங்க, நான் அப்படியே டை வச்சு போக முடியுதான்னு பார்ப்பேன். ஐயோ ஏன்டா கீழே லேண்டானே. இதோ பாருங்க தம்பி, உன்னை எப்படிப்பா காப்பாற்றணும்? அவ்வளவுதான். பாக்ஸா
பாக்ஸ் மாதிரி காய்ஸ். இது க்ளூ காய்ஸ். ஈஸி ஈஸி. இதுதான் எங்கன்னா இருக்கும். ஆஹா தம்பிடே அடிப்பியானா? அடிக்கலை. ஒருவேளை இந்த ரேட்டு மாதிரி இருக்கிற பைப்புலாம் அடிக்க மாட்டாங்க போல். ஓகே இது மாதிரி ஆஹா சாவி பார்த்துட்டு இங்கேருந்து காய்ஸ் ஸ்விம்மிங் பூலில் டைவ் அடித்து பார்த்துருவீங்க. ஆனால் நான் மண்ணில் டைவ் அடிக்க போகிறேன்னு சொன்னேன். நம்புவீங்களா? அடிப்பேன், பட் இப்போ சாவி எடுக்க போகணும். ஓடு தம்பி, சாரிடா, மண்டையிலே முட்டிக்கிறாங்க காய்ஸ். ஓகே ஏன்னா தம்பி இது மேலே அப்படியே ஒரு இதுவை போட்டு அவ்வளவுதான். சரி வாங்க இப்போ இப்படி போகலாம். ஒரு செகண்ட் பயந்துட்டேன் காய்ஸ். ஓகே இங்கே போக முடியுமா? இங்கே யாரும் புரியல. எல்லாரும் ஐயோயோ இங்கே அணியால் சாப்பிட்ருக்கானுங்க. ராட்டு பையனுங்களா, உங்களை நல்லா பசங்க நம்பி வந்தேன்டா. அடங்கொய்யால. ஆனால் இங்கே இருக்கிறவங்க நல்லவங்க போல். நம்ம அங்கே இருக்கானுங்க பாரு வெளியே. காய்ஸ் எனக்கு அந்த இதில் சொன்னாங்கள்ல உள்ளே வரும்போது அதுதான் இப்போ எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னா ஐயோ முட்டிக்கிட்டான். முட்டாதரா, அவ்வளவுதான். அவ்வளோ வந்துட்டான் பையன், வந்துட்டான். அப்படியே இப்படி போய் காய்ஸ் இந்த வண்டி சத்தியமாக நாளும் ஓட்ட முடியல. இங்கே எவனும் இருக்கான் போல், ஏதோ பசில் போல். காய்ஸ் அங்கே பாருங்கள் ஒரு தீவு, அது பேர் தான் க்ரொக்கோடைல் சிட்டி அப்படின்னு போட்டிருக்கானுங்க. ஐயோ டி எங்கெங்கேயோ போயிட்டான்டா இவன். தம்பி நீ யாருப்பா சைலன்சர் மண்டை? பாருங்க சைலன்சர் மண்டை. என்னடா கேமரா ஆங்கில் மாற்றிட்டானுங்க செத்த பையனுங்க. ரவுண்டாக இருக்குது அவன் தலை மேலே. தம்பி ஏறா. ஐயோ ஏறுடா பரமா, ஏறுடா. அவ்வளவுதான். இருங்க இப்படி கவருது அப்படி இப்படி. ஐயோ புட்ரா ஏண்டா பரமா புடி. இருங்க. ஐயோ நல்ல வேலை. அடங்கொய்யால பிடிக்க முடியலடா. இருங்க அப்படியே ஏறு. இவன் என்னடா உள்ளேருந்து வருதுங்க. அவ்வளவுதான். ஐயோ அடங்கொய்யால. அவ்வளவுதான் காய்ஸ். இதுக்கப்புறம் எப்படா இது ஏன் படிக்கட்டு மாதிரி ஏறிது? எப்படிக்கா போவோம்? ஒரு குஜராப்பா வாய்ஸ் அந்த டைவ் அடிக்க. இப்போ நான் என்ன வந்து சொல்லுது? நான் அப்படியே ஓடு. ஐயோயோ அவ்வளவுதான்டா. குதிரா அப்படியே வந்து குதி. ஆஹா அவ்வளவுதான். என்னடா இதுக்கு மேலே போகணுமா? உச்சியில் ஒரு காசு எடுத்துக்கணும். அப்போ நான் எங்கே போய் சாவி எடுப்பேன்? கீழே ஒருத்தர் காப்பாற்றணும் இல்லையா? சரி அவன்தான் சர்க்கிள் காய்ஸ். நான் இப்போ பாருங்க, இப்போ அந்த சாவி சர்க்கிளாக இருந்துச்சா, இப்போ ஆரஞ்சு மேலே போட்டுருக்கு பாருங்க, ஆரஞ்சு சர்க்கிள். ஓகேவா? இப்போ பாருங்கள் நம்ம கையில் ஒரு சாவி இருக்குது, ஆரஞ்சு கலரில் இருக்குது, ப்ளஸ் சர்க்கிளாக இருக்குது. அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி இருக்கா, அதே தான் காய்ஸ் க்ளூவு. நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் அதுதான் கண்டுபிடிக்க முடியும். இங்கே இருக்கிறவனுக்கா பார்த்தியாச்சு. எனக்கு பின்னாடி அங்கே எவனா இருப்பான்னு தோணுது. ஏய் அங்கே பாருங்க, அந்த ஒரு தீவு அழகா இருக்கு. ஓகே. ஐயோயோ இம்மா பெரிய தீவுன்னு நினச்சந்தா. இங்கே பாருங்கள், இங்கே மட்டும்தான் தண்ணியாக இருக்குது. டெசர்ட்டில் இந்த இடத்துல மட்டும்தான் தண்ணி இருக்குது. நம்ம இங்கேருந்து இறங்கிட்டா கடலுக்குள்ளே போவோமா? ஆஹா
இங்கே எவ்வளோ இருக்கான் இடத்த போய் முதல்ல இங்கே என்னடா முதல்ல வெள்ளை கலரில் இருக்குது போனால் கடிக்கும். எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆஹா வரானுங்க, நம்மளை நோக்கி வரானுங்க. ஆஹா இவனுங்கெல்லாம் இந்த இதுவை சாப்பிட்டுட்டானுங்க போல. ஓகே நம்ம சுற்றிட்டு போயிடலாம். தம்பி நான் உங்ககிட்ட வரவே மாட்டேன் பார்த்தீங்களா அடங்கொய்யால. அடிக்க வரல. ஓகே தம்பி என்னடா பேசுகிற? ஓகே இது மேலே காசு இருக்கு. ஏய் இவனை காப்பாற்றுறான்னு பார்த்தா இவனுக்கு காசு தரானுங்க. காய்ஸ் நம்ம இப்போ கடலுக்குள்ளே இறங்கணும். இங்கே ஒருத்தர் இருக்கான். இவனுக்கு சாவி நாங்கள் பார்த்த சாவி இருக்கு, ஆனால் குண்டை காணுமேனு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா இங்கே தாண்டா இருக்குது குண்டு. காய்ஸ் வாட்னா ஐயோ ஒன்றில்லை சாரி பூரி எதுடா தபே. இங்கேருந்து டை வச்சா சத்தியமாக நம்ம அவனுங்கிட்ட மாட்டிப்போம். பயப்புள்ள மாட்டிக்கினா ஒருத்தர் அப்படின்னு கச்சி எடுத்துருவானுங்க. எகுறா பைத்தியக்காரம் காய்ஸ். ஆஹா இது ரொம்ப டேஞ்சரஸான இடம். அப்படியே டை வச்சு போடா தம்பி, போயிடு. அவ்வளோதான் காய்ஸ். இந்த மாதிரி ஒரு டைவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எப்படி அடிச்சேன் பார்த்தீங்களா? எங்கடா இந்த குண்டுக்கான டேய் தம்பிங்களா, கூண்டுங்களா கூண்டு. இது வருது குண்டை இல்லாமல் தேடி சரி. ஓகேடா தம்பி போயிட்டு வா. அடங்கொய்யால சுற்றி போட்டுட்டானுங்க காய்ஸ். அங்கே நான் ஒரு எழுத்து கூட இது அடி வாங்காமல் தப்பிச்சு போயிட்டேன். தம்பி பிடிக்க முடியாதே. எங்கடா நம்ம வண்டி? காய்ஸ் அது அங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கே எவனா இருப்பான். அது இருக்குதுடி வண்டி. அவ்வளவுதான் தம்பிடா வண்டியில் ஏறு. ஐயோ வண்டியில் ஏறிடா. வண்டியில் ஏறியாச்சு தம்பி. அப்படியே ஒரு இது போட்டு போ. ஸ்ட்ரைட்டாக போடா அவ்வளோதான்டா. ஸ்ட்ரைட்டாக அப்படியே போ, அப்படியே மெயின்டைன் பண்ணு. அவ்வளவுதான். எங்கே ஒரு வழி போகுது, உள்ளே போ. என்னாச்சு? வெளியே வா நீ. உள்ளே போகிறேன் நான். ஆஹா ஏதோ பசில குத்துட்டானுங்கடா காய்ஸ். இது கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிரும் போலையே. தம்பிங்களா மறைஞ்சிடாதீங்கடா. காய்ஸ் இந்த பட்டன் மலையேறின மறைஞ்சிட்ட பேருக்கு என்ன ஆகும்னு எனக்கு சத்தியமாக யோசனை இல்லை, ஏதாவது ஐடியா இல்லை. ஆஹா நடக்குது. புரியுதா? மறுபடியும் மறைட்டோம். மறைஞ்சிட்ட பேருக்கு போகல, ஏன்னா அங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அவ்வளோதாண்டா. ஓடுற கைப்பில் ஓடுற ஓடு வந்தாச்சு. அவ்வளவுதான் தம்பி. லைட் ஆன் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆஹா இங்கே முட்டு தந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஓடு ஜம்ப. அவ்வளவுதான் வந்துட்டோம் காய்ஸ். இதை கண்டிப்பாக உங்களால் முடியுமான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் முடிங்க. ஈஸி தான் காய்ஸ், பட் அவ்வளோலாம் இல்லை. நான் வேறு ரொம்ப பேசுகிறேன். இது மேலே ஏதோ ஏறுது. டேய் விட்ட போறீங்கடா. சொன்னா கேட்கவா போறானுங்க. விட்டுட்டானுங்கடா. விட்டுட்டானுங்கடா. ஐயோ பரமா இங்க வேணாம். ஐயோ எங்க பக்கம் போனாலும் வரானுங்க. வரட்டி நான் பூந்து வந்து தலட்டி. காய்ஸ் இருங்க, இங்கே ஏதோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு, அதனால தான் இவங்களாம் இங்கே இருக்கானுங்க. செத்த பையங்களா ஏன்டா இங்கே இருக்கீங்க? ஆடங்கொய்யால முன்னாடி ஒருத்தர் இருக்காங்க. இதுக்கு நம்ம வராமலே இருந்துடலாம் போல. ஆடங்கொய்யா இப்படி வாடா. மாட்டிங்கனாங்க அங்க சந்தில் பூந்தில் போகிறேன் நான். ஏறி போகிறேன். போயிட்டே இருக்கேன். நான் ஒரு சாவியும் காணலை.
ஆ ஜம்பு அங்கே ஒருத்தர் இருக்கான். எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே இங்கே இது நான் பர்சன் பண்ணுமா தம்பிங்களா சாவி இருக்கா ப்ரோ? சாவி இருந்தால் கொடுத்தாங்க. இங்கே ஒருத்தர் இருக்கான். இங்கெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நமக்கு சாவி தான் முக்கியம். தம்பி உனக்கு என்ன போகணும்? உன்னால் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவன் காசு கேட்குறான்டே. காய்ஸ் இதான் காய்ஸ் நான் சொன்னேன். இன்னொரு வண்டி இங்கே தான் இருக்குது. ஐயோ ஐயோ ஆண்டி ஆண்டி ஆணி பிடிங்கிடுச்சு. எங்கே நான் இருக்கேன் இப்போது? ஓ நான் வெளியே தான் இருக்கேனா? காய்ஸ் இதுக்கும் வெளியே போக முடியாது போல். சரி வாங்க நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வார்க்கு போயிடலாம். டே 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 டேய் 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 தள்ளி போங்கண்ணா யாருக்கிட்ட? ஐயோ ஐயோ ஆண்டி ஆண்டி ஆணி பிடிங்கிடுச்சு. அந்த அனிபி எவன்டா கூட்டவன் செத்த பையில. வாங்க நீ வாங்க வாயா கும்பலோட. இவன் ஒருத்தன் செத்து போ. ஏண்டா நீயும் நானும் ஒரே கரடி தான்றா. கரடி மாமான்ற மாதிரி தான்றா இருக்கும். செத்து போ அடிங்க. இங்கே வா உன்ன அடங்கோ ஐயால. அந்த அனிபியை கூப்பிட்டா நீ ஏன்டா வர? ஏய் அனிபி வாயா ஆங்கி என் ஹெல்த்தியவா நீ குறையில நீ. அவ்வளோதான் காய்ஸ். இதுக்குள்ளே எது இருக்குன்னு தெரியல. யாரு கூட போயிட்டு கூட தெரியல. இருக்க எதுக்கும் ரெடியாக வண்டியை வச்சுட்டு போயிடலாம். ஆஹா ஏதோ பஸ்ஸில் குத்துட்டானுங்கடா. இருங்க இப்படிக்கா தான் நினைக்கிறேன். இப்படிக்கா வந்தால் நல்லா தான் இருக்கும். ஐயோ முட்டிச்சந்து. ஆஹா இந்த பக்கம் முட்டிச்சந்து. இந்த பக்கமும் முட்டிச்சந்து. ஐயோ டே எங்கடா வழி இருக்குது? அவனை யாரும் வந்துடாதீங்கடா குறுக்க. இங்கே ஏதோ வழி போகுது. ஆஹா முட்டுச்சந்தில் போய் முக்க நினைக்கிறேனே. முட்டுச்சந்து இல்லை லைட்டாக போகுது. ஆஹா ரெண்டு பக்கமும் முட்டுச்சந்தா இல்லை ஒரு வழி இருக்குது. ஆஹா இங்கே எவ்வளோ இருக்கான். ஏய் வாயா செத்து போ. வாயிலே குத்துவேன். ரெண்டு பக்கமும் முட்டுச்சந்து ஐயோ நான் எங்கடா போ. ஆஹா முடிச்சிட்டானுங்கடா. நம்மள இன்னைக்கு முடிச்சு விட்டாங்க. இந்த பக்கம் முட்டுச்சந்து எல்லா பக்கமும் போகிற வழியெல்லாம் கண்ணி வெடி இருக்கிற மாதிரி. போகிற வழியெல்லாம் முட்டுச்சந்து இருந்தாக்க நான் எங்கடா போவேன்? ஐயோ இங்கே ஆஹா இங்கே முட்டுச்சந்தா. ஆஹா இந்த பக்கம்தான் முட்டுச்சந்து. சாவு செத்த பையனுங்க எங்கே போனாலும் வரானுங்கடா. ஏய் டேமிட் பெலோ இங்கே யார் இருக்கான்னு சொல்லி இந்த பேர் போட்டிருக்கானுங்க. எந்த பக்கம் போனாலும் முட்டுச்சந்தா வச்சுருக்கானுங்க. இருங்க பக்கம் போனோம் போகலை போகவே இல்லை. எங்கேயோ போகுது காய்ஸ். நானும் அது போகிற போக்கில் நானும் போகிறேன். இருங்க. ஆஹா ஏதோ வந்த வழி மாதிரியே இருக்குன்னு சொல்கிறதுக்குள்ள காய்ஸ் நம்ம நடு பாதிக்குள்ளே போக போகிறோம். ஆஹா மம்மி. ஐயோ எங்கள் மம்மியை கூப்பிடல காய்ஸ். இந்த மம்மியை தான் சொல்கிறேன். இவன் என்ன சொல்கிறானாக்கா இங்கே இருக்கிற ஆதாரங்கள்லாம் அனிபியோட இதுவான். அனிபி ஏன் பருப்பில் அணியாக மாறிச்சுன்றதோட ஆதாரமா. ஐயோ மம்மி மேலே ஏறிட்டேன். ஏதோ வந்துருச்சு. அடங்கொய்யால நீ தானா? நான் தலை துரத்துறான். அடங்கொய்யால நீ அப்போ அந்த பருப்பில் அணியை சாப்பிட்டியா? அடைச்சத்த போய் எகுறா டே அநியாயம் பண்ணுறாங்க சிவன். சரி இதெல்லாம் ஈஸி தான் சொல்கிறதுக்குள்ளே ஒரு அடி வாங்கிட்டேன். பரவாயில்ல எழுத்து பிடிச்சிட்டேன். கேமரா ஆங்கிள் வேறு மாற்றி விட்டானுங்க. எகுறா அவ்வளோதான். இருங்க எனக்கு ஒரு டவுட்டு. இது ஆப்போசிட் சைடில் ஒரு பட்டன் இருந்ததை நான் பார்த்தேன். டேய் அடங்கொய்யால அவுட்டு. சாவு யாருக்கிட்ட? ஐயோ ரெண்டு பேர் அனுப்பி விட்டான். டே இவனுங்களாம் அடிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லைடா. உன்னை அடிக்கவே முடியாது. செத்துட்டானுங்க. அவன் அடிச்ச அடியில் அவனுங்களே செத்துட்டானு. யார் ராசாமி நீ? இல்லை எனக்கு புரியல. உங்ககிட்ட ஒரே ஒரு பவர் தான் இருந்துச்சுன்னு நினச்சேன். எக்ஸ்ட்ரா
லைட்டாக ஒரு பாயிண்ட்டை குறைச்சி. ஓ எகுரு ஐயோ, அங்கே இருந்து தொலைய வேண்டியது தானடா, இருந்து தொலைய வேண்டியது தானடா. இப்படிக்கா போவேன். சாவுடா சாவுடா, என்னை அடிக்கிற. ஐயோ 3 பேர் அவன் சுற்றில அவனுங்க ஒருத்தன் செத்துட்டான். அடங்கொய்யால காய்ஸ், கீழே லாவா இருக்கும். செத்துட்டான். இங்கே வாடா, இங்கே வாடா, முடிஞ்சா இங்கே வாடா, இங்கே வாடா, இங்கே வாடான்ற. வர மாட்டேன் நீ, வரமா எகுரா. அவ்வளோதான், செத்துப்போ. செத்த பயலை சாவி குத்துருக்கான். ஓகே, இப்போ அவனுங்க என்ன சொல்கிறானுங்கனாக்கா, இந்த அண்ணி பீலாம் தூக்கிட்டு போயிட்டானுங்களா அந்த இதுவை, அந்த ஆதாரத்தை. அட பாவிங்களா, இருங்க இவனை காப்பாற்றி விட்டா கேம் முடிஞ்சிச்சு. ஸோ காய்ஸ், 3rd பார்ட்டியும் நம்ம வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். ஐயோ எரிமலையில் ஊந்து செத்துருப்பேன். வாங்க, இப்போ எழுத்து நம்மளுக்கு ஃபுல் ஆகிடுச்சு. இந்த எதிரி பையமும் ஐயோ எதிரி பையன் மட்டும்தான் நம்மளை 2 எழுத்து குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த அனிபி. இந்த வண்டி என்ன காய்ஸ், ஓட்டு போகலான்னு பார்த்தாக்கா இது பாட்டின்னு போயிடுது. இருங்க அப்படியே ஃபுல் ஸ்பீடில் போகிறேன், குறுக்கு யாரும் வந்துருக்காதீங்க. ஐயோ, அப்படியே விட்டு இறங்கிடுவோம் எப்படி. ஓகே காய்ஸ், இதோட நம்ம இந்த பார்ட்டியும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுவும் 5 பேரை காப்பாற்றிருக்கோம் காய்ஸ், 5 பேர். ஆனால் என்ன 50 சில்லறை தான் எடுத்துருக்கோம், பரவாயில்ல. 100 சில்லறைக்கு ½ செஞ்சுரின்ற மாதிரி தான், ½ செஞ்சுரி தான் காய்ஸ் எடுத்துருக்கோம். இப்போது நம்ம எத்தனை 6 பேர் காப்பாற்றிருக்கோம். சாரி காய்ஸ், நான் நார்மலாகவே 5 பேரை காப்பாற்றினா அதுக்கப்புறமா ஆஹா, இது என்ன பார்க்குற விதியா சரியில்லை. சாரி மேடம், மேடம் பியர், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கோ காய்ஸ். அது பார்க்குறதே வித்தியாசமாக இருக்குது. சலாம் ராக்கி பாயின்ற மாதிரி. யாரா சாமினி? ஓகே காய்ஸ், இந்த ஸ்டாச்சுவை ஏன் போட்டிருக்காங்கன்னு தெரில. ஒருவேளை நம்மளை தான் இப்படி போட்டிருக்காங்களா? அது ஏன் நம்மளை இப்படி சிலையாக வைக்க போடணும்? செத்துட்ட பேருக்கு தானே சிலை வைப்பானுங்க காய்ஸ். இதுக்கு மேலே எங்கேயோ போகுதுன்னு போனேன், கீழே வாரி இருந்தேன். சரி இருங்க, இது மேலே போயிட்டேன் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். கொய்யால சூப்பர்மேன் போட்டுருந்தான காய்ஸ், அவன் மேலே தான் இருக்கான். சித்தப்பள்ளி ஏறா வரேன். ஓ இது வச்சுருந்தியா? சாரி ப்ரோ, இவன் பருப்பு வச்சுருந்தான் போல காய்ஸ் அந்த கிளிங்களுக்கெலாம். அதனால தான் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். மூஞ்சி சொல்லிக்கிறான். என்ன தம்பி என்ன ஆச்சு? மண்டே சொல்லிடுறாங்க காய்ஸ். அதான் ஓகே, நம்ம இந்த வீடியோவில் இந்த குடும்பத்தை காப்பாற்றிருக்கோம். நெக்ஸ்ட்டு அது நான் எங்கடா இருக்காது? ஐயோ கீழே போகாதரா காய்ஸ். உங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும். இருங்க, இதுதான் காய்ஸ் அடுத்த பார்ட். இங்கே தான் காய்ஸ் நம்ம அடுத்த வாட்டி வந்தே இது மிஷின் முடிக்கணும். சரி வாங்க, நான் எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன். பட் அது எனக்கு முடிக்க தெரியாது, அதனால தான் நான் அதை முடியாமலே இருக்கேன். அது தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. அதுக்கப்புறமாக்கா நான் எப்படி 1000 இது எடுத்தேன்னு கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அது இங்கே தான் கைஸ், இது ஒரு இடம். இதை நீங்கள் 6 பேர் காப்பாற்றுனீங்கனாக்கா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அன்லாக் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார் ரேஸ் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி போடலாம். அப்புறமாக்கா இந்த காரு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி மாற்றிக்கலாம், ட்ராக்கை மாற்றி போகலாம். அப்புறமாக்கா இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விதமான இல்லை, 3 விதமாக தான் இருக்குது. இதாங்க எனக்கு இதில் பிடிச்சதே. ஆனால் என்ன 4 ரூபாய் கொடுப்பானுங்க. அதை விடுங்க, இங்கே பாருங்கள், இதுதான் கேமு. இங்கே பாருங்க காய்ஸ், இதில் ஒருத்தனை மட்டும் எனக்கு எடுக்கவே முடியல. இருங்க ஒரு மேட்ச் போட்டு காட்டேன்.
இவனை வச்சுக்கலாம். ஓகே, இன்னும் இவ்வளோ வச்சுக்கலாமா? வேண்டாம் வேண்டாம், இவனே வச்சுப்போம். இவன் தான் கைஸ் ஹெலிகாப்டர் மாதிரி சுற்றுவான். இப்போ பாருங்கள், ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் டர் 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 ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர். இந்த வாங்கிக்கோ ஹெலிகாப்டர். செத்து போடாடே கைஸ். இவன் என்கிட்டயும் இருக்கான், நான் ஓவராக சீன் போடுறானே. செத்து போடா. ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் கைஸ், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். டேடி நீ அடின நீ. ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர். இதில் நம்ம காசு தருவாங்க பாருங்கள், 10 ரூபா தந்துருக்கானுங்க. அந்த மாதிரி நிறைய ரவுண்டு இருக்கும் கைஸ், அதுக்கு காசு தருவாங்க. அப்புறமாக்கா இந்த மாதிரி வெளியே போகிறதுக்கு இடம் இது. அதுக்கப்புறமாக்கா உங்களுக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாக்கா இதில் ஏறி போங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பானுங்க. நான் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கார் இல்லைன்றதுக்குள்ளே ஊந்துட்டான்டா. ஏன்டா இங்கே படுக்கிறேன். இப்போது ஒரு வாட்டியை விட்டானாலும் கூட அந்த இடத்தையே மாற்றிடுவாங்க கைஸ். பட் ஃபஸ்ட்டில் இருந்தது ஒரே மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அது என்கிட்ட கேட்கக்கூடாது, இந்த கேம் செஞ்சவனுங்கிட்ட தான் கேட்கணும். அதை வந்து என்கிட்ட கேட்காதீங்க. அப்புறம் இதில் போக முடியுதான்னு பார்ப்போம். இதில் போக முடியலனாக்கா இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். போனா தம்பி இது மாதிரி இப்படியே ஐயோ அவ்வாடா காய்ஸ் எகிரி வச்சதே இருக்கு சாதனை. ஐயோ ஐசா சத்தியமாக முடியுமான்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் அங்கே வரைக்கும் போனேனாக்கா ஓகே. எதுரா அவ்வளவுதான். ஐயோ யோ காய் வலிக்குது காய்ஸ். வலிக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். வலிக்கு விடுங்க. அவ்வளோதான் கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகே பாய் கைஸ். இதோட நம்ம பார்ட் 3 முடிச்சுக்கலாம். பார்ட் 3 ரொம்ப நேரம் போன மாதிரி தான் இருக்கும். எனக்கு 1/2 மணி நேரம் எடுத்திருக்கேன். 1/2 மணி நேரமா 40 நிமிஷமானு தெரியல, ஒழுங்காக தெரியல. ஓகேவா? பாய் காய்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த பார்த்துங்கன்னா அடுத்த பார்ட்டில் நான் பார்ப்பேனா தெரியல. ஏன்டா அப்படி சொல்கிறேங்கன்னா எப்போ போடுமே தெரில. ஏன்னாக்கா அந்த இதுவே முடிக்க முடியல காய்ஸ். இங்கே பாருங்கள், ஏய் இந்த கேம் சூப்பராக இருக்குனாக்கா ஒரு க்ரீன் ஆர்ட் தட்டி விடுங்க. ஏன்டா க்ரீன் ஆர்ட் தட்டி விடணும்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு க்ரீன் கலர் பிடிக்கும். பாய். ஊஞ்சல் ஆனால் உட்கார முடியாது. பாய்.